வினோ ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோல கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஷார்ட் லிஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஷார்ட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 490 மார்க் பிளஸ் எடுத்தீங்க நாட் செலக்டடு. அதே 250 300 மார்க் எடுத்தீங்க செலக்டடு. சோ இதுல என்ன முறைகேடு நடந்திருக்கு? முறைகேடு நடந்திருக்கா? வேற எப்படி செலக்ட் ஆனாங்க? அப்படின்னு பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பல குழப்பங்கள் இருந்துச்சு. நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா நம்மள நேரடியா தொடர்பு கொண்டு டெலிகிராம்லயே மெசேஜ் பண்ணீங்க. அவங்களுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணு சொல்ல விரும்புறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க் வச்சு மட்டுமே உங்கள கிராம ஊராட்சி செயலர்ல ஷார்ட் லிஸ்ட் பண்ண கிடையாது. நான் 490 மார்க் பிளஸ் தமிழ் வழியில படிச்சேன். நான் செலக்ட் ஆகல. 495 எடுத்துமே செலக்ட் ஆகலன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வேரியேஷன் ஆகும். அதே மாரி 250 மார்க் எடுத்தீங்களா, என்னுடைய ஃப்ரெண்ட் எல்லாமே செலக்ட் ஆயிருக்காங்க. இந்த மாரி நெறைய பேர் சொல்றீங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்களா, முன்னுரிமைன்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அந்த முன்னுரிமை பொறுத்தவரைக்கும் எந்த மாரின்னா, மாற்றுத்திறனாளி, விதவை, கணவரால் கைவிடப்பட்டவரு, தமிழ் வழியில் படிச்சீங்க, முதல் தலைமுறை பட்டதாரி, இந்த மாரி நீங்க கம்யூனிட்டி போடும்போதே அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். முதல் தலைமுறை பட்டதாரி, இந்த மாரி ஒவ்வொன்னா வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். அந்த கேட்டகரியில விண்ணப்பிச்சு தான் எல்லாருமே ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. இப்போ ஒரு 250 மார்க் எடுத்திருக்காங்கன்னா, அவங்க எதனால செலக்ட் ஆனா, ஒண்ணு அவங்க மாற்றுத்திறனாளியா இருக்கலாம். இல்ல விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர். இந்த லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்கலாம். சரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா முறைகேடு நடந்திருக்கு. அதனால தான் உங்கள ரத்து செஞ்சுட்டாங்க. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்க வேண்டாம். இதுல முறைகேடு நடைபெறல. இதுக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒண்ணு நடைபெற்றிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எரர் நெறைய கரெக்ஷன் நெறைய இது இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. நாம நியூஸ்ல எல்லாமே முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா 12/12/2025ல நடைபெற இருந்த நேர்காணல் ரத்துன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 11/12/2025ல உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். அதே மாரி வெப்சைட்லயே போட்டுட்டாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 12/12/2025ல நேர்காணல் நடைபெற இருந்துச்சு. அதுக்கான ஷார்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டிருந்தாங்க 5ஆம் தேதி. அந்த ஷார்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீகரெக்ஷன் பண்ணலாம். இல்ல ரத்து செய்யலாம். ரத்து செஞ்சு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதுசா வந்து பார்த்தீங்கன்னா விடலாம். ஸோ அப்படி விடும்போது நெறைய பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் லிஸ்ட் ஆகாமயும் போலாம். ஸோ அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்த நாடுவாங்க. அதனால அப்படி பண்ண வேண்டாம். அத ரத்து செய்ய வேண்டாம். அதுவும் இருக்கும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்டா ஒரு லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செகண்ட் ஷார்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போஸ்ட் ஆபீஸ் மார்க் வச்சு தான் எடுக்குறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி லிஸ்ட் விடுறாங்கன்னா, லிஸ்ட் 1, லிஸ்ட் 2ன்னு 8 லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்றாங்க. ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் 2ங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல யாரா செலக்ட் ஆகுறீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஏன்னா நெறைய பேத்துக்கு நாட் பவுண்டட்ன்னு சொல்லி வந்துச்சு. இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு எனக்கு வந்துச்சு. ஆனா உள்ள போய் பார்த்தா நாட் பவுண்டட்ன்னு சொல்லி வருது. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா மறுபடியும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லாமே தரவா செக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒண்ணு ஷார்ட் லிஸ்ட் 2.0 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாமே வெயிட் பண்ணுங்க. இன்டர்வியூக்கு பிரிப்பேர் ஆகுங்க. எல்லாமே இன்டர்வியூ எனக்கு இல்ல அப்படி சொல்லி விட்டுறாதீங்க. சரி அடுத்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ வரும்? அதுதான் உங்களுடைய குழப்பம். இந்த வாரத்திலேயே வரலாம். இல்ல டிசம்பருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜனவரி பொறந்துட்டாவே அடுத்து பொங்கல்னு போயிரும். அடுத்து அப்படியே எலக்ஷன் அப்படியே போயிரும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த டிசம்பருக்குள்ளேயே வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. எல்லாமே இன்டர்வியூ முடிச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டிங் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 5 காரணம் சொல்லியிருந்தேன். இதனால தான் ரத்து ஆச்சுன்னு. அந்த காரணமும் இருக்கலாம். இல்ல அது மட்டும் கிடையாது. அது இல்லாத பல காரணங்கள் கூட இருக்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வொரி பண்ணிக்க வேண்டாம். நம்மளுடைய வேலை என்ன? இன்டர்வியூ வருதா? அது நம்ம அட்டெண்ட் பண்ணணும். அதுக்கு இன்டர்வியூக்கு பிரிப்பேர் ஆகணும். அத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா செய்யலாம். நம்மளுடைய சேனல்ல கிராம ஊராட்சி செயலாளருக்கு என்ன பேசிக் கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாமே நம்மளுடைய சேனல்ல வீடியோவா இருக்குது. எல்லாமே நீங்க பார்த்து இன்டர்வியூக்கு பிரிப்பேர் ஆகுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஜாப் கிடைக்கும். இது மாரி கிராம ஊராட்சி செயலாளர் ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா, உங்களுக்கு உடனுக்குடன் நான் அப்டேட் பண்றேன். அதுக்கு நம்மளுடைய வினோ ஜாப் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, நீங்க பெல் சிம்பல கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. நோட்டிஃபிகேஷன் அப்பதான் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.